வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய அந்த 60 வயதில் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குங்க. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியங்க. அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுகளில் குறிப்பிட்ட சில உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இதனால நரம்புகள் பலவீனமாவது தடுக்கப்பட்டு வலிமையாக உங்களுக்கு இருக்கும். இப்போது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு பண்ணி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், ஆரோக்கியமான நரம்புகள், ஆரோக்கியமான உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல பார்த்தீங்கன்னா விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை அதிகம் நிறைந்திருக்கு. விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடுதல் கவனம் நீங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிஸ்தாவுக்கு கொடுங்க. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. இது இன்னும் கூடுதலாக நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் கூடுதலாக குறிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிஸ்தாவை கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போதுமே அந்த 60 வயதில் உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்குங்க. ஸோ சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க விதைகள் மற்றும் நட்ஸை, பிஸ்தாவையும் எடுத்துக்கொள்ளுங்க. நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஓட்ஸ் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்ஸில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. கூடுதலாக புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுமே ஓட்ஸில் இருக்குங்க. இந்த சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாத்தையுமே 60 வயதிலுமே உங்களுக்கு நீக்கி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. அதனால நீங்க ஓட்ஸ் தினமும் காலை வேளைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. கூடுதலாக ஓட்ஸ்ல முடிஞ்ச பழங்களையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஓட்ஸ் கூட அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஸோ பழங்களை ஆட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓட்ஸையாவது எடுத்துக்கோங்க. அந்த 60 வயதிலுமே உங்களுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு, நரம்பு மண்டலை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் ஓட்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகளை எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தாங்க. ஸோ இந்த விட்டமின் B12 என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. இது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும், மன இறுக்கம் ஏற்பட்டிருந்தால் குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து தாங்க இந்த விட்டமின் B12. ஸோ ஒருவேளை இந்த விட்டமின் B12 உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும், நரம்பு சேதமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால தான் நீங்கள் இந்த சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள் எடுத்துக்கணும். இதில் விட்டமின் B12 அதிகம் இருக்குங்க. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தவிர்த்து கொள்ளலாம், குணமும் படுத்திக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்திற்கு 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடலாங்க. ஸோ அது எந்த வகையான மீன்களாக இருந்தாலும் சரி, ஒமேகா 3 கொழுப்பு இருந்திருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன்கள் உங்களுடைய உடலையும் பலப்படுத்தும், நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே சரி பண்ணிவிடுங்க. மீன்களை சாப்பிடும் போது அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடாதீங்க. அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய உடலை மீன்கள் பலம் பெற வைக்கும், நரம்புகளை குறிப்பாக வலுப்படுத்துங்க. இறைச்சிகள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கிட்ட நரம்புகள் பலம் பெறுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக 60 வயதிலுமே இறைச்சிகளை சாப்பிடலாங்க. இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு ஊட்டச்சத்து முன்னாடியே பார்த்தோம். எனவே உங்களுடைய டயட்டில்
சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, பன்றி இறைச்சி இது எல்லாத்தையுமே நீங்கள் சுழற்சி அடிப்படையில் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாரம் நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பீஃப் சாப்பிட்லாம், அடுத்த வாரம் மாட்டிறைச்சி சாப்பிட்லாம், அடுத்த வாரம் வந்து ஆட்டிறைச்சி சாப்பிட்லாம். அதாவது பீஃப்னா மாட்டிறைச்சி எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் மாற்றி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த நரம்புகளை வந்து இறைச்சிகளை வந்து பலப்படுத்துங்க. முழு தானியங்களை 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குங்க. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதை நம்ம முக்கியமாக பார்த்தோம். அதனால் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் தினமும் அனைவரும் முழு தானியங்களை தொடர்ந்து உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வலுவான நரம்பு மண்டலம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நர்வ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிறதால எந்த விதமான நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்புகள் சேதமடைவது இது மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு 60 வயதில் ஏற்படாதுங்க. பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம வந்து அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் இந்த மாதிரி நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக நிறைந்திருக்குங்க. ஸோ பால் மற்றும் பால் பொருட்களில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு பொட்டாசியம் சத்து வேணும் அப்படின்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், மீன், இறைச்சி போன்றவற்றை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தினந்தோறும் தங்களுடைய உணவுகளில் பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்புகள் சேதமடையாமல், நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து எந்த வகையான பழங்களாகவும் இருக்கலாம். அது நார் சத்து இருந்திருக்கக்கூடியதாக, நீர் சத்து இருந்திருக்கக்கூடியதாக, விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடியதாக, எப்படி வேணா இருக்கலாம். நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழங்களையும் சாப்பிடலாம், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி. ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு பழம் அப்படின்ற வீதங்களில் சுழற்சி அடிப்படையில் மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பழங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளை நமக்கு வந்து பலம் பெற வைக்குங்க. 60 வயதில் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு கீரைகள் தொடர்ந்து நம்ம சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கணுங்க. கீரைகள் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணுங்க. கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கணும். காலை மாலை காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் வெந்தயக்கீரை, முடக்கத்தான் கீரை, புதினா கீரை, கொத்தமல்லி கீரை இது மாதிரி நீங்கள் மாற்றி சுழற்சி அடிப்படையில் பொன்னாங்கண்ணி கீரையை இது மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டீங்கன்னா அந்த கீரைகள் உங்களுடைய நரம்புகளை வந்து பலம் பெற வைக்குங்க. ஸோ இந்த உணவுகளோட சேர்ந்து நீங்கள் இன்னும் ஒரு சில உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் வந்து கூடுதலாக உங்களுக்கு அந்த 60 வயதிலுமே பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ லவங்கப்பட்டையை அடிக்கடி உங்களுடைய இந்த டீ, காஃபியில் பயன்படுத்தலாம், உணவுகளையும் பயன்படுத்தலாம். பூசணி விதைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஃப்ரக்கோலி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கலாம். தேங்காய், ப்ளூபெரி பழம், ஆணை கொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் பழம், அவகேடோ பழத்தையுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 வயதிலையும் உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஒருவேளை நரம்புகள் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஸோ நரம்புகளுக்கு அந்த 60 வயதிலுமே ஊட்டச்சத்து வந்து கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும். அப்போ தான் அந்த ஊட்டச்சத்து குறைவு நீக்கப்பட்டு விட்டமின் B12 கிடைக்க ஆரம்பிக்கும் போது புற நரம்புகள் வலு குறைய ஆரம்பிச்சு ஸோ அந்த புற நரம்புகள் வலு குறைய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அப்போ தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறலாங்க. ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு 60 வயதிலும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.